சாந்தி, சாந்திமா, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, லேசா தலைவலிக்குது. மாமா, மாப்பிள்ளை படி வழியாவே வாங்க. என்ன மாப்பிள்ளை, என்ன விஷயம்? போங்க மாமா, வெக்கமா இருக்கும். 2 மாசம் முன்னாலே எனக்கு தெரியும். 15 நாளா சொல்லலாம் இருந்தது. என்ன சொல்லலாம் இருந்தீங்க? 3 மாசம் கர்ப்பிணி. என்னது? போடி. அடேங்கப்பா, இதென்ன ஸ்டைலு? என் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க வச்சுட்டேன். வாந்தி எடுக்க வச்சிட்டீங்களா? ஏன்? ஏவா? கேள்வி. ஐயோ, கட்ட கொடு. என்ன? எங்க வாய்த்தங்க வாய்த்தங்க. எங்க முதலாளி தாத்தா ஆயிட்டாரு. இது கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லம்மா, வெக்கப்பட வேண்டிய விஷயம். பாரு மாப்பிள்ளையே எப்படி வெக்கப்படுறார். நேத்துல இருந்து எனக்கு தலைவலி. இது பித்த வாந்தி. இது பித்த வாந்தியா இல்ல மத்த வாந்தியான்னு டாக்டர் தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாதுப்பா. என்ன நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல. கொஞ்சம் இருக்க. இந்தாங்க மிட்டாய். இந்தாங்க பிடிங்க. அண்ணே, என்னென்ன நீங்க விசேஷம்? ஐயோ, வெக்கமா இருக்கு. என்னென்ன சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. உங்க முதலாளி, என் பொண்டாட்டி, என் அன்பு மனைவி. என்ன தெரியலையே. புரியலையா? புரியல? தெரியலையே. 3 மாசம் சாகும் வரை உண்ணாவிரதம். மனைவியை எதிர்த்து புருஷன் போராட்டம். மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க ஃபேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால நடத்த முடிவு பண்ணிட்டோம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு. அது நீங்க தான் கிளியர் பண்ணணும். ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல, போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். இங்க இரு, 1 நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வருது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. மிஸ்டர், என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளர்களோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். பாருங்க சார். என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார் சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடுலாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையே சாப்பிட்டு போறேன். வா ஐயா, வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல. எடுத்து பாத்துருவிய. காரி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே,
சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அந்த நாம கட்டி நண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. ஏம்மா அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன் போ. இத புடுறா. ஏய் மைக். ஏய் புரியுது கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நான் தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் புடுறா. நாட்டோட தலையா நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் தின்போம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். டேய் இத புடுறா, நான் வரேன். இங்க பார். தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன விடமாட்டேங்கம்மா. உடைகிட. அப்ப கண்டிப்பா வந்து கார்பரேஷன் நானுதான், கவலையே படாத. ஏன்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன பொழைச்ச என்ன என்னால பசி தாங்க முடியல. டிவியில நம்ம மாப்பிளைய பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க இந்த கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் சாந்தி தேவியோட புருஷன் தானே? இல்ல, அவங்க என்னோட மனைவி. எப்படி உங்க மனைவியை எதிர்த்து உங்களால போராட்டம் நடத்த முடியுது? மனைவியை எதிர்த்து இல்ல, முதலாளியை எதிர்த்து, அவங்க கொள்கையை எதிர்த்து. நீங்க இப்படி பண்றதுனால உங்க முதலாளிக்கு நஷ்டம் வராதா? அவங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால தான் கம்பெனியை மூடுறாங்க. தொழிலாளர்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம போராட்டத்தை நடத்துறோம். இவங்க பல வருஷங்க கம்பெனி மூடினாலும் இவங்க குழந்தை குட்டிங்க பொழைக்கும். எங்களுக்கு 10 நாள் கம்பெனி மூடினாலும் எங்க குழந்தை குட்டிங்க உயிரை இழக்கும். உங்க கோரிக்கையை உங்க முதலாளி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மனசாட்சி உள்ள எந்த மனுஷனும் ஏத்துப்பாங்க. அவங்க மனுஷங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். நான் உங்க மனைவியை தூர்தர்ஷனுக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது நான் நம்பர் 1 தான், என் புருஷன் தான் நம்பர் 2ன்னு சொல்லிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? போச்சுடா, இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேக்குறாளே. நான் நம்பர் 2 தான். நீங்க நம்பர் 2வா? எஸ். அப்போ உங்க மனைவி நம்பர் 1 நீங்க ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பா. Thank you sir. ஒரு நிமிஷம். எஸ். நீங்க கேட்டுட்டீங்க, நான் இப்ப சில கேள்விங்க கேட்கிறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 குதிரைங்களை தான் கூப்பிடுவாங்க. ஆனா சில மனுஷ குதிரைங்க நம்பர் 1 நம்பர் 1 அலையுதுங்க. இப்போ ஒரு குழந்தைகிட்ட 1 மிட்டாய் வேணுமா 2 மிட்டாய் வேணுமான்னு கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும்? 2 மிட்டாய் தான் சொல்லும். ஒரு குரங்கு கிட்ட 1 வாழைப்பழம் வேணுமா 2 வாழைப்பழம் வேணுமான்னு கேட்டா அந்த குரங்கு என்ன கேட்கும்? 2 வாழைப்பழம் தான் கேட்கும். இப்போ உங்ககிட்ட 1 ரூபாய் வேணுமா 2 ரூபாய் வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 2 ரூபாய் தான் கேட்பேன். அப்போ 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. அப்போ நான் தான் பெருசு. அப்படி படுத்தாக்க பிரமாதம். தூள் மாப்பிளை பிடிச்சிட்டீங்க. எக்ஸலன்ட் சார். தேங்க் யூ. ஹலோ சொல்லுங்க சார், நான் சாந்தியோட ஃபாதர் பேசுறேன். யாருப்பா? லேபர் மினிஸ்டரோட பிஏ பேசினாரு. மினிஸ்டர் ஒரு நாளைக்கு தான் டைம் கொடுத்திருக்காரு. நாளைக்கு கம்பெனியை நீ திறக்கல, நாளைக்கு கவர்மெண்டே கம்பெனியை திறக்கும் சொல்லிட்டாரு. அது எப்படி அவங்க திறப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். சாந்தி, அனாவசியமா கவர்மெண்டோட விளையாடாத.
யார் யார்கிட்ட விளையாடுறாங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சாந்தி, என்னப்பா சத்தம் போடுறீங்க? நீங்களும் தொழிலாளிங்க பக்கம் சேர்ந்துட்டீங்களா? அம்மா, தனிப்பட்ட ஒரு மனுஷனை பழிவாங்க நீ எடுத்த முடிவு தப்புன்னு நான் மட்டும் இல்ல, இந்த நாடே சொல்லுது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் அவரை ஜெயிக்கணும். அதுக்காக கவர்மெண்ட் ஃபேக்டரி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஐ எம் சாரி மேடம், இது எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து. எங்க அப்பா இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணினார். அவருக்கு அப்புறம் இந்த கம்பெனியை நான் நிர்வாகம் பண்ணினேன். நீ படிச்சு வந்ததுனால இந்த நிர்வாகத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஆனா இப்படி பைத்தியக்காரத்தனமா இந்த நிர்வாகத்தை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு 50 வயசு தான் ஆறுது. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஆனா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னு நீ சொல்ற. அதனால நான் மறுபடியும் இந்த கம்பெனிக்குள்ள முதலாளியா நுழைஞ்சு இந்த போராட்டத்தை நிறுத்துறேன். வெளியில ஸ்ட்ரைக் பண்றாங்களே, அவங்களுக்கு ஜூஸ கொடுத்து இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க சொல்ல போறேன். அழகே, முதலாளி போய் பழச்சாறு எடுத்துக்கோமா. வாங்குறேன். அட ஜூசுடா. இந்தாங்க, இந்த ஜூஸ குடிச்சு போராட்டத்தை கைவிடுங்க. யாரையும் வேலையை விட்டு எடுக்க மாட்டோம். நாளைக்கு காலையில எல்லாரும் வேலைக்கு போங்க. ரொம்ப நன்றி சார். இந்த குடி. வேணாப்பா, கோபத்துல அந்த ஐயா விஷத்தை வச்சிருந்தாரு, வச்சிருப்பாரு. என்ன எல்லாம் மாலையோட நிக்கிறீங்க? புதுமா நாளைக்கு தான். வணக்கம் வணக்கம். இது பாருங்க, எனக்கு மாலையில அவ்வளவு முக்கியம் இல்ல. நம்ம கம்பெனியை எப்பவும் நம்பர் 1 கம்பெனியா வச்சுக்கணும். என்னங்க சாப்பாடு? சாப்பாடா? யார் செஞ்சது? நான் தான். நீயா? புக்கு படிச்சு செஞ்சேன். 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா அப்புறம் சரியாயிடும். மன்னன். மன்னனா? யாருங்க? நீங்க தான். நானா? பாசத்துல மன்னன், சண்டையில மன்னன், தொழிலாளிகளுக்கு மன்னன், கட்டி பிடிக்கிறதுலயும் மன்னன். உடம்பெல்லாம் வலிக்குது.